ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிகப்பு பச்சரிசி பாயாசம். அதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவு சிகப்பு பச்சரிசி, 1/2 கப் அளவு சிறுபருப்பு எடுத்து முதல்ல ஒரு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து 4/2 கப் அளவு தண்ணி, எதில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்புக்கு 4/2 கப் அளவு தண்ணி எடுத்து 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஊறினோடனே அந்த தண்ணியோடு சேர்த்து குக்கரில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை சிம்மில் போட்டுட்டு, இடையில விசில் வந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்தீங்க அப்படின்னா அதில் போட்டிருந்த சிறுபருப்பு குழஞ்சிரும். இந்த அரிசி 3/4 வாசி அளவு தான் வேகுங்க. அதே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் 1 கப் அளவுக்கு வந்து மண்டவெல்லத்தை நல்லா பாகு எடுத்து உள்ளே ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுவிடுங்க. அப்புறம் வேறு ஒரு கடாயில் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு பொன்னிறமாக அந்த மாதிரி வறுத்து அதோடு சேர்த்து குடிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட அரவணை பாயசம் மாதிரி அந்த அரிசி கடிப்பொடி சூப்பராக இருக்கும்.